வணக்கம். காசி காண்டத்தோட இந்த ஆழமான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். புண்ணிய நகரான காசியோட சிறப்புகளையும் மகத்தான முனிவர்கள் செஞ்ச தியாகங்களையும் தாங்கின ஒரு அற்புதமான காவியம் இது. இன்னைக்கு நாம முனிவர் அகஸ்தியர் செஞ்ச அந்த மிகப்பெரிய தியாகத்தையும் இயற்கையோட கர்வத்தை அவர் எப்படி அடக்கினார் அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த ஆன்மீக பயணத்தை வழக்கம் போல ஒரு மங்களாசாசனத்தோடையே தொடங்குவோம். ஓம் நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. காசி விஸ்வநாதருக்கு ஜெயமுண்டாகட்டும், முனி சிரேஷ்ட அகஸ்தியருக்கு ஜெயமுண்டாகட்டும். சரி, இந்த மந்திரங்கள் எல்லாம் சும்மா வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இனி நாம பார்க்க போற கதையோட ஆன்மீக ஆழத்துக்கு நம்ம மனசை தயார்படுத்துற ஒரு தெய்வீக அழைப்பு இது. சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். முக்தி தர்ற அந்த மகத்தான காசி நகரத்தை ஒரு முனிவர் ஏன் தன் சொந்த விருப்பப்படியே விட்டுட்டு போனோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் நம்ம முழு கதையோட மையக்கருவே. அகஸ்தியரோட அந்த மனப்போராட்டத்தையும் அவர் எடுக்க போற அந்த வேதனையான முடிவோட பின்னணியும் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தோட நிக்கிற இந்திரன், காலதேவன், அக்னின்னு எப்பேற்பட்ட பலசாலிகளான தேவர்கள் இருக்காங்க. ஆனா மறுபக்கம் காட்டுல வாழ்ற ஒரு சாதாரண பிராமணரான அகஸ்திய முனிவர். இவ்வளவு வலிமை வாய்ந்த தேவர்கள் இருக்கும்போது ஒரு மலையை அடக்க என்னையே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அகஸ்தியருக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. இது எல்லாமே காசி விஸ்வநாதரோட மாபெரும் திருவிளையாடல் தான். தன்னை சோதிக்கவும் உலக நன்மைக்காக தன்னோட தியாகத்தை வெளிப்படுத்தவும் இறைவனே நடத்துற நாடகம் இதுன்னு அகஸ்தியர் முழுசா உணர்றார். காசியை விட்டு பிரியறது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? இதை ரொம்ப அழகா விளக்கறதுக்கு அகஸ்தியர் ஒரு உதாரணம் சொல்றாரு. கையில இருக்கிற சுவையான உணவை கீழே போட்டுட்டு தன்னோட முழங்கைய தானே நக்குறவனுக்கு சமமா காசியை விட்டு வேறெங்கும் போறவன். இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா காசியோட அந்த அளப்பரிய ஆன்மீக மதிப்பையும் அதை விட்டு பிரியும்போது ஒரு முனிவர் படுற அந்த உணர்வுபூர்வமான வலியையும் இது ரொம்ப ஆழமா நமக்கு புரிய வைக்குது இல்லையா? சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, காசில ஒரு சாதாரண புல்லாவோ மரமாவோ, ஏன் ஒரு சின்ன புழுவா வாழ்றது கூட மேலோகத்துல வாழ்றதை விட பல மடங்கு ஒசத்தி. இந்த மகத்தான உண்மை அகஸ்தியருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் உலக நன்மைக்காக அந்த அகங்காரம் பிடிச்ச விந்தியமலையை அடக்கிறதுக்காக தன்னோட சொந்த ஆன்மீக பேரின்பத்தியை தியாகம் செய்ய அவர் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம முடிவெடுக்கிறார். இப்படி ஒரு பெரும் துயரத்தோட காசியை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி அகஸ்தியர் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையா போய் எப்படி கண்ணீரோட விடைபெறாருன்னு பாருங்க. முதல்ல நகரத்தோட காவல் தெய்வமான காலப்பைரவர்கிட்ட அனுமதி கேட்கிறார். அடுத்ததா பயணத்துல எந்த தடங்களும் வராம இருக்க துண்டி விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்றார். கடைசியா அன்னை விசாலாட்சி கிட்டையும் துர்கை கிட்டையும் தன்னோட அந்த பிரிவுக்காக மன்னிப்பு கேட்கிறார். அந்த காசி நகரத்தை அவர் கண்ணீர் மல்க வலம் வர்ற காட்சி இருக்கே, அது உண்மையிலேயே நெஞ்சை உருக்குற ஒரு விஷயம். தன்னோட தவ வலிமையால ஒரே நொடியில விந்திய மலைய வந்து அடையறாரு அகஸ்தியர். காசிய பெரிஞ்ச சோகம் அவர் முகத்துல அப்படி ஒரு பிரளய கால அக்னி மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. வானலா வளர்ந்து கர்வத்தோட நின்ன அந்த விந்திய மலை முனிவரோட இந்த தவ தீயையும் கோவத்தையும் பார்த்த மாத்திரத்துல அப்படியே அஞ்சு நடுநடுங்கி போயிடுச்சு. அதோட அகங்காரம் எல்லாம் முற்றிலுமா அழிஞ்சு போய் ஒரு சின்ன குன்று மாதிரி தரையில தாழ்ந்து முனிவரோட கால்கள்ல விழுந்து வணங்குச்சு. இங்கதான் விஷயமே இருக்கே. அகஸ்தியரோட சாதுரியத்தை கவனிங்க. அவர் மலையிடம் சொல்றார், விந்தியனே, நீ ரொம்ப புத்திசாலி. நான் இப்போ தெற்கு நோக்கி போறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ இதே மாதிரி தாழ்ந்தே இரு அப்படின்னு சொல்றார். மலையும் சரின்னு ஒத்துக்குது. ஆனா அகஸ்தியர் திரும்பவும் அந்த வழியா வரப்போறதே இல்ல. இதுதான் அவர் செஞ்ச தந்திரம். சூரியனோட பாதையையே மறைச்சுக்கிட்டு இருந்த அந்த பிரம்மாண்ட மலைய என்றென்றைக்கும் அப்படியே தாழ்ந்தே நிக்கிற மாதிரி அகஸ்தியர் செஞ்சிட்டார். விந்திய மலைய இப்படி அடக்கின பிறகு அகஸ்தியர் தொடர்ந்து தெற்கு நோக்கி பயணிச்சு கோலாப்பூர், அதாவது கொல்லாபுரம் நகரத்தை வந்து அடையிறார். அங்க வீற்றிருக்கிற அன்னை மகாலட்சுமிய பார்த்த உடனே முனிவரோட மனசுல இருந்த அத்தனை கோவமும் வருத்தமும் சட்டுன்னு தணிஞ்சு போயிடுது. அன்னைய மனம் உருகி மிக அற்புதமான அஷ்டகத்தால துதிக்கிறார். கொதிக்கிற நெருப்புல தண்ணியை தெளிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த சூழலே ஒரு தெய்வீக அமைதிக்கு மாறிடுது. இங்க நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அன்னை மகாலட்சுமி அவங்க 2 பேருக்கும் கொடுத்த அந்த அருளுரை தான். அன்னை அகஸ்தியரோட மனைவி லோபாமுத்திரைய அன்பா கட்டி தழுவி அவங்களுக்கு மங்களகரமான ஆபரணங்களை பரிசளிக்கிறாங்க. அப்புறம் அகஸ்தியர்கிட்ட, முனிவரே, காசியை பிரியும் போது சாட்சாத் அந்த சிவபெருமானுக்கே இதே வழி இருந்தது, அதனால உங்களுக்கு இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழகா ஆறுதல் படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம துவாபர யுகத்துல அவர் வேதவியாசரா பிறந்து திரும்பவும் காசிக்கே வருவார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எதிர்காலத்தையும் அன்னை கணிச்சு சொல்றாங்க. சரி, இந்த கதையை கேட்கறதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கதையை கேட்கறதாலையும் அகஸ்தியர் இயற்றின அந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை படிக்கிறதாலையும்
வறுமை விலகி வீட்ல செல்வம் சேரும்னு சொல்லப்படுது. தீராத கடன்கள் எல்லாம் தீர்ந்து நாம செய்யற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குறிப்பா குழந்தைங்களோட பாலாஷ்ட தோஷங்கள் நீங்கும். இது எல்லாத்துக்கும் மேலா காசிய பிரிஞ்சு வந்தவங்க திரும்பவும் அங்க போறதுக்கான மாபெரும் பாக்கியத்தை இது வழங்கும்னு சொல்றாங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு அருமருந்துனே சொல்லலாம். அன்னை மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இதோட அகஸ்தியரோட பயணம் முடிஞ்சதான்னு கேட்டா இல்ல. அன்னை அவருக்கு அடுத்து என்ன கட்டளை இடுறாங்கன்னா, நீங்க அடுத்து ஸ்ரீசைலம் போய் அங்க ஸ்கந்த பெருமானை, அதாவது நம்ம முருகப்பெருமானை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காசியோட ரொம்ப ஆழமான, இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத பல புதிரான ரகசியங்களை அவர் ஸ்கந்த பெருமான் கிட்ட இருந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஸ்ரீசைலம் போன அகஸ்தியர் முருகப்பெருமான சந்திச்சு என்ன கேட்டார்? காசியோட அந்த ஆழமான ரகசியங்கள் என்னென்ன அந்த பேரறிவு முனிவருக்கு எப்படி வழங்கப்பட்டுச்சு? இந்த புதிரான ரகசியங்களையெல்லாம் நம்ம அடுத்த விளக்கப்பதிவுல ரொம்ப விரிவா பார்க்க போறோம். அது வரைக்கும் காசி விஸ்வநாதர் சரணம். ஹரஹர மகாதேவா.